இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 21 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒன்று, நான் வந்து தவறு செய்யலைங்க. என்னை கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார். சரியா? கேளுங்க, டீட்டெயில்டா சொல்லணும். அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன். பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு. 21 தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம். நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன். ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன். அது நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது? அப்பதான் நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா